வீடியோவில் தியரி பேப்பர் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் போட்டிருக்க பல வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். M1 M2 M3 M4க்கான வீடியோஸ் நம்ம சேனலில் அவைலபிளாக யூஸ் பண்ணிக்கோங்க. 4 பேஜுக்கு ஒரு கொஸ்டின் வர மாதிரி எழுதிக்கோங்க. ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வந்து எழுதி பழகுங்க. ஓகே, பேராகிராஃப் மாதிரி எழுதாமல் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதுங்க. 42 பேஜ் எழுதுனா பாஸ் ஆகிடலைங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து விட்டுருங்க. ரிலவெண்ட் கண்டென்ட் எழுதிட்டு 42 பேஜஸ் ஃபில் பண்ணணும். அதாவது 48 பேஜ் ரெப்பணும் அப்படிங்கிறதுக்காண்டி போக வேண்டாம். உங்களுக்கு பேஜஸ் கூடினாலும் கூட ரிலவெண்ட் கண்டென்ட் எழுதுங்க, தேவையான கருத்துக்கள் எழுதுங்க. ஃபார்முலாஸை ரைட் பண்ணுங்கள், ஏன்னா அதுக்கு ஸ்டெப் மார்க் வந்து கொடுப்பாங்க. ஓகே, அடுத்து ஹெட்டிங்ஸ் அண்ட் சப் ஹெட்டிங்ஸை நீட்டாக வந்து போடுங்க. டிராயிங்ஸ் பார்ட்ஸை ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிங்க. அப்போ டிராயிங் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் இருக்குன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்க, டிராயிங்கை வரைஞ்சி பார்ட்ஸை மென்ஷன் பண்ணிங்க. அதுமாதிரி ஹெட்டிங் சப் ஹெட்டிங் இப்போ வந்து ஒரு 16 மார்க் கொஸ்டின் ஹெட்டிங்ஸாக கேட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஹெட்டிங்ஸ் ஃபுல்லாக சினாப்சிஸ் மாதிரி எழுதிங்க. அந்த ஹெட்டிங்ஸுக்கு கரெக்டாக இருந்தாலும் உள்ளே நீங்கள் எழுதியிருக்க கண்டென்ட்டை கூட கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலவெண்ட்டாக இருந்தாலும் ஓகேவாக இருக்கும். ஓகே, அதுமாதிரி எந்த கொஸ்டினை வந்து விட்டுட்டு வராங்க அதுக்கு ரிலவெண்ட்டான கண்டென்ட், அதாவது அதுக்கு சிமிலரான கண்டென்ட், இதுக்கு அது ஒத்து போகிற மாதிரி இருக்குப்பா அப்படின்னா அந்த கண்டென்ட்டை வந்து எழுதுங்க. ஓகே, அடுத்து கான்சென்ட்ரேட் ஆன் டெஃபினிஷன் லாஸ். ஓகே, டெஃபினிஷன் கொஷின் லா கொஷினுக்கு நல்லா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் கொடுத்து எழுதிங்க அப்படின்னா அதுக்கு உங்களோட ஓன் தியரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இசுவாஸ் மட்டும் போடாமல் கொஞ்சம் கிராமர் வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ஈஸி யூனிட், மீடியம் யூனிட்ஸ், ஹார்ட் யூனிட்ஸ்னு கொஞ்சம் கொஷினை யூனிட்ஸை வந்து செக்ரிகேட் பண்ணி படிங்க. எந்த இதில் கம்மி நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு வந்து படிங்க. ஓகே, அடுத்து வந்து 5 யூனிட்டையும் சேர்த்து ஒரு பேஜுக்கு ஒரு யூனிட் கவர் ஆகிற மாதிரி ஷார்ட் ஹிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. இதேமாதிரி 5 யூனிட்டுக்கு 5 பேஜ் வந்து எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ரிவைஸ் பண்ணதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து டோட்டலாக ஒரு 50 கொஷின் வர மாதிரி எழுதிக்கோங்க. தியரி கொஷின் அப்படிங்கிறதுனால எது கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் 50 கொஷின், ஒரு யூனிட்டுக்கு ஒரு 10 கொஷின். ஓகே, இதை தான் நான் படிக்க போகிறேன் அப்படிங்கிறது ப்ரீ கால்குலேட்டர் ஃபஸ்ட்டு பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு அந்த 10 கொஷின் எழுதிங்க. இந்த கொஷினை நான் திருப்பி படிக்க போகிறேன், திருப்பி நான் படிக்க போகிறேன் அப்படிங்கிறத வந்து படிச்சுக்கோங்க. ஹெட்டிங்ஸ் சப் ஹெட்டிங்ஸை வந்து ஓன் கண்டென்ட் வித் அப்ராப்ரியேட் வேர்ட்ஸ், தேவையான வார்த்தைகளை வச்சு நம்ம வந்து எக்ஸாம்ஸில் வந்து ஃபில் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ரிப்பீட் ரிவைஸ். ஓகே, அந்த மந்த்ரா வந்து யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பை, இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன்.